நவநீதம் பிள்ளைக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை விஜயம் செய்யும் இந்தியர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும், ஜோன் அமரதுங்க. யாழ் குடாநாட்டில் ராணுவத்தினரால் காணி சுவீகரிக்கப்பட்ட நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரச காணிகள் தனியாரது வெற்றி காணிகள் தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் டக்ளஸ் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளைக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அதிகாரிகளுக்கு இடையில் ஏற்பட்ட தொடர்பாடல்களை மையமாக கொண்டு முறைப்பாடு எதனையும் செய்ய திட்டமிடவில்லை என வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் இலங்கைக்கு எதிராக அண்மையில் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு மனித உரிமை பேரவை அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மனித உரிமை பேரவையின் ஆசிய பசிபிக் பிராந்திய பொறுப்பாளர் டாரே முன்குவானின் மின் அஞ்சல் தொடர்பாடல்களின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டதாக அந்த அமைப்புக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி தமரா குணநாயகம் அண்மையில் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். நவநீதம் பிள்ளை பக்கசார்பாக செயற்பட்டு வருவதாக தமரா குற்றம் சுமத்தியிருந்தார். எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் அளிக்கப்படும் வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வடக்கில் காணி அபகரிப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். காணி அபகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அரசாங்கம் உத்தரவாதம் அளித்த போதிலும் இதுவரையில் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது வடக்கில் ராணுவத்தின் பிரசன்னம் குறைக்கப்படும் என அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா வாக்குறுதி அளித்தார் என அவர் குறிப்பிட்டார். எனினும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ராணுவத்தினர் சிவில் நிர்வாக நடவடிக்கைகள் ஈடுபட மாட்டார்கள் என ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாராளுமன்றில் வாக்குறுதி அளித்த போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம், நல்லூர், கோண்டாவில் போன்ற பகுதிகளில் ராணுவத்தினர் தொடர்ச்சியாக மக்களின் காணிகளை கைப்பற்றி வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். குறித்த பகுதிகளைச் சேர்ந்த சில பொதுமக்களை அழைத்து காணிகளை ஒப்படைக்குமாறு ராணுவத்தினர் உத்தரவிட்டதாகவும் இதுகுறித்து சில ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் அளிக்கப்படும் வாக்குறுதிகளுக்கு புறம்பான வகையில் ஏன் ராணுவத்தினர் நடவடிக்கை மேற்கொள்கின்றார்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சம்போர் பிரதேசத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் சொந்த இடங்களில் மீள்குடியேற்றப்படுவர் என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் வாக்குறுதி அளித்த போதிலும் இதுவரையில் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்யும் இந்தியர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன் அமரதுங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு விஜயம் செய்யும் இலங்கை அரசியல்வாதிகளுக்கு அச்சுறுத்தல்களும் எதிர்ப்புகளும் வெளியிடப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் அமைச்சர் ரெஜினால் குரேக்கு இந்தியாவின் தமிழக மாநிலத்தில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதேபோன்று இலங்கைக்கு விஜயம் செய்யும் இந்தியர்களுக்கும் நாம் எதிர்ப்பை வெளியிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சாக் விசாவின் மூலம் இந்தியா விஜயம் செய்த அமைச்சர் ரெஜினால் குரே நாடு கடத்தப்பட்டார். இது ஒரு பிழையான அணுகுமுறை என அவர் கவலை வெளியிட்டுள்ளார். இந்தியாவுக்கு விஜயம் செய்யும் இலங்கை அரசியல்வாதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அந்த நாட்டு மத்திய அரசாங்கத்தின் கடமை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் லண்டனில் ஜனாதிபதியின் உரை ரத்து செய்யப்பட்ட விவகாரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தமது மீனவர்களுக்கான உலருணவு நிவாரணத்தை கூட கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக நிறுத்தியுள்ளது. மறுபுறத்தே சொந்த இடங்களுக்கு திரும்பவும் அனுமதிக்கிறார்கள் இல்லை என குற்றம் சாட்டுகின்றார் மயிலிட்டி இடம்பெயர்ந்தோர் மீனவ சங்க தலைவரும் வலிகாமம் வடக்கு மீனவ சமாச பிரமுகருமான வி யோகராசா. இடம்பெயர்ந்த நிலையில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நூற்றுக்கணக்கான மயிலிட்டி மீனவ குடும்பங்கள் வல்வெட்டித்துறை முதல் கெட்கோவளம் வரையான வடமராட்சி கரையோர கிராமங்களில் வசித்து வருகின்றன. எனினும் அண்மை காலமாக உள்ளூர் மீனவர்களுக்கும் இடம்பெயர்ந்த மீனவர்களுக்கும் இடையே மோதல்கள் இடம்பெறுகின்றன. அதன் தொடர்ச்சியாக யோகராசாவும் அவரது குடும்பத்தவர்களும் தாக்கப்பட்டுள்ளனர். தற்போது சிகிச்சை முடிந்து திரும்பியுள்ள நிலையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுக்கு கடந்த 22 வருடங்களாக அடைக்கலம் தந்தவர்களுக்கு முதலில் நன்றி கூற வேண்டும். கௌரவமாக நாங்கள் சொந்த இடம் திரும்பவே விரும்புகின்றோம்.
ஆனால் எல்லோரும் தேர்தல் காலங்களில் வெட்டி வீழ்த்தினார்கள். ஆனால் ஒன்றும் கிட்டியிருக்கவில்லை. வன்னிக்கு போன மீனவர்கள் சொந்த இடம் திரும்பியுள்ளனர். இதனால் கடற்கரை பகுதிகள் நெரிசலை எதிர்கொண்டுள்ளன. இதனாலேயே மோதல் சூழல் தோன்றியுள்ளது. நாங்கள் சுமூகமாக போகவே விரும்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் ஆக குறைந்தது மீள்குடியமர்வுக்கு அனுமதிக்காவிட்டாலும் எமது சொந்த இடங்களுக்கு சென்று மீன்பிடிக்கவாவது அனுமதிக்க கோரியும் எந்த பதிலும் இல்லை என அவர் கவலை வெளியிட்டுள்ளார். KP குமரன் பத்மநாதன் தமது ஊரைச் சேர்ந்தவரே என தெரிவித்த அவர், சில மீனவர்களுக்கு படகுகளை வழங்கி உதவியதாகவும் எனினும் பிடிக்கப்படும் மீனை அவரது ஆட்களுக்கே வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் மாதகள் முதல் மயிலிட்டி வரை கடற்படையினர் நிரந்தர தளங்களை அமைக்க மேற்கொள்ளும் முயற்சி தமக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறும் யோகராசா, தங்களுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவே விடிவொன்றை பெற்றுத்தர முடியும் என இப்போது நம்புவதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், நல்லூர், கோப்பாய் மற்றும் தெல்லிப்பளை பகுதிகளில் அரச காணிகளை படைத்தள அமைப்புக்கு கையகப்படுத்தும் முயற்சி ஆளுநர் சந்திரசிறியினால் முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் யாழ் மாநகர சபை மற்றும் யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் பிரிவு எல்லைகளுக்குட்பட்ட பகுதிகளில் அத்துமீறிய குடியமர்வுகள் மற்றும் அரச காணிகள், தனியாரது வெற்றி காணிகள் தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் ஒன்று நேற்றைய தினம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நடைபெற்றுள்ளது. அமைச்சருடைய திரையரங்க அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் தற்போது அத்துமீறி குடியமர்வுகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதுடன் இந்த விடயம் குறித்து உரிய ஆவணங்களை சேர்க்கும்படி உரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் அரச மற்றும் தனியாரது வெற்று காணிகள் தொடர்பிலான ஆவணங்களும் சேகரிக்கப்பட்டதன் பின்னர் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இவை குறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் யாழ் பிரதேச செயலர், மாநகர முதல்வர் ஆணையாளர், வாழ்நாள் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை, கிராம சேவையாளர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், காணி அதிகாரிகள், சுற்றாடல் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜாதிக ஹெல உரிமைய கட்சியின் சம்பிக ரணவக்க மேதானந்த எல்லாவல, தேசிய சுதந்திர முன்னணி விமல் வீரவன்ச, தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் குணதாச அமரசேகார ஆகிய நால்வரும் நாட்டை நாசமாக்கி படுகொலியில் தள்ளுவதாக ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தமிழ், முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மக்களை சிறுமைப்படுத்துவதையே இவர்கள் நால்வரும் தமது நாளாந்த நடவடிக்கைகளாக கொண்டுள்ளார்கள் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நாட்டில் இன்று நடைபெறும் தமிழ், முஸ்லிம் இனத்தவர்களுக்கும் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ மதத்தவர்களுக்கும் எதிரான அனைத்து இனவாத, மதவாத நடவடிக்கைகளுக்கும் இந்த நால்வரும் பொறுப்பு கூற வேண்டும். இந்த நாட்டில் மத, இன நல்லிணக்கம் ஏற்படுத்தும் எண்ணம் இருக்குமானால் இந்த நால்வரையும் ஜனாதிபதி கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நாடு மீளவே முடியாத படுபயங்கர அதல பாதாளத்தில் விழும் நாள் மிக தொலைவில் இல்லை. இந்த கருத்தை நமது கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பல மொழிகள் பேசி பல மதங்களை கடைபிடித்து பல இன மக்கள் சேர்ந்து வாழும் இந்த நாட்டை சிங்கள பௌத்தர்களுக்கு மாத்திரம் உரிய நாடாக்க வேண்டும் என்பதே இந்த நால்வரின் கூட்டு திட்டம். அதிதீவிர தமிழ் முஸ்லிம் தேசியவாதங்கள் எப்படி தமிழ் முஸ்லிம் மக்களை நாசமாக்குகின்றனரோ அதைவிட அதிகமாக இந்த சிங்கள பௌத்த தீவிரவாதம் முழு நாட்டையுமே நாசமாக்குகின்றது. புலிகளின் இராணுவ தோல்வியை தமிழ் பேசும் மக்களின் தோல்வியாக மாற்றி காட்டி முழு நாட்டையும் சிங்கள பௌத்தர்களுக்கு மாத்திரம் உரிய நாடாக்குவது என்ற திட்டம் வெற்றிகரமாக இன்று முன்கொண்டு செல்லப்படுகிறது என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் மயானம் ஒன்றில் புதைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகளின் கொள்கலன் பெட்டி ஒன்றில் பெருந்தொகையான சொத்துகள் இருப்பதாக பாதுகாப்பு தரப்பினருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த ரகசியத்தை அறிந்த நபர் வவுனியாவில் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளதுடன் அவர் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவர் விடுதலை புலிகள் அமைப்பில் செயற்பட்ட அந்த அமைப்பு புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. வன்னியில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின் போது புலிகளின் தலைவர்களது பணம், தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் இந்த கொள்கலன் பெட்டியில் வைக்கப்பட்டு புதைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.